தாழ்த்தும் மனத்தூவி நிலை வாழ்த்துவோம் தீனம் மனத்தூவி தலை தாழ்த்துவோம் இனிய பண்பாளர் இன்முகம் தோற்றம் கொண்டவர் எம் பள்ளியின் முதல்வர் அவர்களை இந்நிகழ்வு சிறக்க வந்தமர்ந்திருக்கும் அனைவரையும் வரவேற்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். காலை வணக்கம். பணிவாம் என்றும் பெருமை என்ற குரலுக்கு இலக்கணமாய் வாழ்ந்து நிலைத்த குரலை பெற்ற எங்கள் பள்ளியின் நிறுவனர் சா கணேசனார் அவர்களின் பொன்னடிகளை வணங்கி ஐயாவின் 43வது நினைவு நாள் நிகழ்விற்கு அவரது நினைவுகளை அசைப்போட வருகை தந்திருக்கும் கம்பன் அறநிலை தலைவரும் எங்கள் பள்ளியின் துணை தாளாளருமாகிய திரு பெரியண்ணன் அவர்களையும் இன்னும் மற்றும் கம்பன் கம்பன் அடிப்படை ஐயாவின் 43வது நினைவு நாளிலே இந்த அரங்கத்திலே நடைபெறுகின்ற அவரது நினைவை போற்றுகின்ற வகையில் நடைபெறுகின்ற இந்த உணவுக்கு வருகை தந்துள்ள தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருக்கள், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், மாணாக்கர்கள் அத்தனை பேரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். நமது நிறுவனர் அவர்கள் பல நல்ல விஷயங்களை தன்னுள்ளே அடக்கியிருந்தவர்கள். மேடம் சொன்னது போல, தலைமை ஆசிரியர் சொன்னது போல, காலம் தவறாமை அவரது முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். ஒருவரை காக்க வைப்பதுதான் மற்றவரை கண்டிக்கிறோம் என்று சொல்வார்கள். அவர் சொல்வது ஆங்கிலத்திலே சொல்வது என்றால் யூ ஆர் பனிஷிங் தி லேட் ஏர்லி கமர்ஸ் பை வெயிட்டிங் ஃபார் தி லேட் கமர்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது நாம் மற்றவர்களை காக்க வைப்பது அவர்களை கண்டிப்பதற்கு சமம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இன்று இந்த நிகழ்வு கம்பன் உணவாகட்டும், இந்த நிகழ்வாகட்டும் சரியான மணித்துளிகளிலே அவர் விரும்புகின்ற வண்ணத்திலே ஆரம்பித்து கொடுத்தமைக்கு தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி எழுதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது கனவு இந்த பள்ளியை ஒரு சிறந்த பள்ளியாக வேண்டும் என்று. அந்த பள்ளி, இந்த பள்ளி சென்ற ஆண்டு ஒரு சாதனையும் சகாப்தமும் படித்தது நாம் அனைவரும் அறிந்ததை. அந்த வகையிலே நாம் அத்தனை பேரும் பெருமைப்பட வேண்டியது நமது ஆசிரியர் பெருமக்களுக்காக. அவர்களே இந்த மாணாக்கர்களுக்கு நல்ல விதமாக வழிகாட்டல் செய்து புரொஃபசர் மாணிக்கம் அவர்களையும் நல்ல இந்த நேரத்திலே உங்கள் அத்தனை பேருக்காக நாம் சென்ற கல்வியாண்டிலே இந்த பள்ளி ஒரு சிறந்த பள்ளி என ஒரு தனி முத்திரையை பெற்றுள்ளது. சொல்லுவார்கள், ஒரு புகழை பெறுவது எளிது, ஆனால் அந்த புகழை தக்க வைத்துக் கொள்வது என்பது கடினம் என்று சொல்வார்கள். ஆனால் நான் நிச்சயமாக நம்புகிறேன், நமது ஆசிரியர் பெருமக்கள் இந்த ஆண்டும் அந்த நிகழ்வினை, அந்த வெற்றியினை தொடர்ந்து தந்து நம் பள்ளிக்கும் நம் நிறுவனருக்கும் இந்த பள்ளிக்கு பெருமை பெற்ற வேண்டும் என்று சொல்கிறேன். நிறுவனத்தின் ஒரு சின்ன செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்திலே 3 C எழுத்துக்கள் கம்பேர் என்று சொல்வார்கள். அந்த கம்பேர் என்ற வார்த்தையை ஒப்பீடு செய்யாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை வெற்றியின் ரகசியம் ஒப்பீடு செய்தால் நாம் அவனை போல இல்லை, அவனை போல நம்ம சிறப்பாக நம்ம அவ்வளவு மார்க் வாங்கல, நிச்சயமாக அதை ஒப்பீடு செய்து பார்த்தார்கள். உங்களுக்கும் ஒருவன் இருக்கிறார், அவன் யார்? அது உங்களது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்களுக்கு 3வது கையாக எப்போதும் உபயோகப்படுத்துங்கள். 2 கையுடன் 3வது கையாக நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருக்குமே, ஆனால் உங்களுக்கு அந்த ஒப்பீடுங்கிற தன்மை வராது. டோன்ட் கம்பேர் இன் யுவர் லைஃப். கம்பேர் பண்ணால் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பாடு வரும். தாழ்வு மனப்பான்மையை நம்ம வெற்றி மனப்பான்மை மாற்றது முயற்சி தான். கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அடுத்த நீங்கள் மறக்க வேண்டியது கம்ப்ளைண்ட். உங்கள் வாழ்க்கையில் எதையும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, குறை சொல்லாதீங்க. குறையை நிறையாக மாற்றுவது எப்படி என்று மாற்றி யோசியுங்கள். அந்த மாதிரி பழக்கத்தை இந்த நேரத்தில், இந்த வயதிலே நீங்கள் அந்த குறைகளை நிறைகளாக மாற்றுகின்ற ஒரு உச்சியை கையாள ஆரம்பித்தினால் வெற்றி உங்கள் கைவசம். 3வதாக நெவர் கிரிட்டிசைஸ். அடுத்த வார்த்தை C, கிரிட்டிசைஸ். யாரையும் குறை சொல்லாதீங்க.
அவன் அப்படி செஞ்சான் இவன் செஞ்சான் அவன் தான் செஞ்சான் இவன் தான் செஞ்சான்னு சொல்லாதீங்க. அவன் ஏன் செஞ்சான் அதை ஏன் செய்யாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத அவனுக்கு எடுத்து சொல்ற ஒரு தன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த 3C எழுது ஆங்கிலத்தில் பேசுகிறேன் என்கிறேன் அதே கம்பெனி தலைவர். ஆனால் அந்த கருத்தை எனக்கு தமிழிலே சொல்வதை விட ஆங்கிலத்திலே சொல்வதற்கு ஆங்கில பிரபுத்தர் மாணிக்கம் வந்துள்ளார்கள். அவர்கள் எனக்கு எளிமையான மொழி என்பது நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது உரியது. அந்த வகையிலே இந்த 3C டோன்ட் கிரிட்டிசைஸ், டோன்ட் கம்ப்ளைன், டோன்ட் கம்பேர், இந்த மூன்றையும் இன்றைய நிறுவனத்துடைய செய்தியாக தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அமரர் சா கணேசனானது பல்வேறு இயல்புகளை இன்றைய தலைமுறையினர மாணாக்க செல்வங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி இவ்வுலகில் சிறந்த மனிதராக உருவாக வேண்டும் என்று சட்டை அறியாதவராம் எவரையும் சட்டை செய்யாதவராம், நேரம் தவறாதவராம் நேர்மை வழி நின்றவராம், கம்பன் புகழ் பாடியவராம் கம்பன் அடிப்பொடி என்னும் நாமம் கொண்டவராம் நம் கணேசனாரை புகழ்ந்து கவிதை படுத்திட வருகிறார் எம் பள்ளி மாணாக்கன். காலை வணக்கம். கார்மேனி கணேசனின் பெயரை கொண்டார், மார்மேனி தொன்றே ஆடை கொண்டார், தேரெடுத்தூர் கம்பனுக்கே தேராயானார், போற்றும் சா கணேசன் ஐயாவை பாட வந்தேன். வியப்புடனே அவர் நோக்கி வளர்ந்ததாலும் பயப்பட்டு அவர் பணியை வியந்ததாலும், வியப்புடனே அவர் நோக்கி வளர்ந்ததாலும் பயப்பட்டு அவர் பணியை வியந்ததாலும், செயற்படினும் துயர்படினும் செம்மை மாறா உயர் பண்பை வியந்ததாலும் ஒரு பெண் கண்டேன். சிங்கத்தை சிற்றரும்பு பார்த்தல் போல, கங்கையினை கொட்டில் நீர் கண்டார் போல, சங்கத்து தமிழ் முன்னர் சலசலப்பாக நங்கணேச நாயகரை நானும் சொல்வேன், நங்கணேச நாயகரை நானும் சொல்வேன். தாரான ராமகதை தந்த கம்பன், பேரான விழா கண்ட பெரிய அன்பன், நூற்றாண்டு காணுங்கால் நோற்ற வாழ்வை நாராண்ட என் கவிதை நபில போமா. தியாகத்தின் கொடுமுடியே உண்மை வேட்பை, ஆகத்தின் உழைப்பதனை பொருளை அறிவை, கொத்தி போமறையில் நாட்டிற்கு இந்த யாகத்தை யாப்பது என் தமிழின் பேரு. அடிப்பொடியால் தனை கொன்ற ஆன்றோர் செம்பல், அடிச்சூடி வாழ்கின்ற மரபும் கொண்டார், அடியடியில் அணுபொடியில் அணுவாயானின் படிப்படியால் பேருடன் படிய காட்டு. கம்பன் புகழது உள்ளவரை, கம்பன் புகழது உள்ளவரை, கண்ணி தமிழது உள்ளவரை, கண்ணி தமிழது உள்ளவரை, என்றும் வாழ்வார் கணேசரே, என்றும் வாழ்வார் கணேசரே. நன்றி. சிந்தனை சிறையை விரிக்க கற்பனை வானலாக உயர காண கிடைக்காத பொக்கிஷம் கணேசனார் என்னும் அதிசயம். தமிழ் தாயின் தவப்புதல்வனாம், தமிழுக்கே தலைமகனாம் அன்னாரது தமிழ் தாய் கண்பாடலை பாட வருகிறார். இனிய காலை வணக்கம். நமது பள்ளி நிறுவனர் சா கணேசன் ஐயா எழுதிய தமிழ் தாய் கண்ணி என்னும் பாடலில் இருந்து சில கவிதைகளை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். கம்பன் பணி செய்ய கை காட்டி விட்டு விட்டார், இந்த நிலை பெற்றேன் எங்கள் தமிழ் தாய். கம்பன் கவியமுதை காசினி எல்லாம் பரப்பும் செப்போட் பணியாற்றிகள் வேன் தமிழ் தாய். வள்ளுவனை போற்றி இதம் வாழும் நெறிமுறையா தெல்ல தமிழ் செழிக்க செய்வேன் தமிழ் தாயே. ஊரெல்லாம் நம்மூர், உலகவரெல்லாம் உற்றார், யாரும் பகையில்லை என்பேன் தமிழ் தாயே. அன்போடு அரும்பேணி ஆன்றோர் அடிபரவி இன்போடு இருப்பேன் எழிலார் தமிழ் தாயே. மெய்திருவே வந்தாலும் வெந்துயரே இருந்தாலும் ஒத்திருக்கும் உள்ளம் உதவாய் தமிழ் தாயே. சித்தம் கலங்காமல் செம்மையறி நீங்காமல் பக்தியுடன் வாழ்ந்திருக்க பாராய் தமிழ் தாயே. பாருலகில் உள்ள பழைய மொழிக்கெல்லாம் வேறென வேண்டிப்பாய் விளங்கும் தமிழ் தாயே. காசினியின் ஒப்பில்லா காந்தியனும் மாபெரியும் பேசு புகழ் மாற்றிதனை பெற்றாய் தமிழ் தாயே. ஒளியாய் வரியாய் மொழியாய் உயர்வாய் கலையாய் மனமாய் கனிவாய் தமிழ் தாயே. ஆதி முதல் ஆசா அகத்தியனும் காதலுடன் ஊதிய தீர்த்தினார் ஓம் தமிழ் தாயே. ஆதிக்கு மூத்த அநாதியனானாலும் போத கன்னியாக ஒளிவாய் தமிழ் தாயே. எண்ணுவது நின் புகழை, ஏத்துவது நின் கலை, பண்ணுவது நின் பூசை பண்ணார் தமிழ் தாயே.
மழை தந்த தேனே தெளிப்பாயே செய்ய தமிழ் தாயே எந்தைய பிரான் கம்பன் காப்பியம் என்னும் சிந்தை கவர்ந்த முனியா தேவி தமிழ் தாயே தன்னையறியேன் தமிழறியேன் என்றாலும் என்னை அறியாயோ நீத்த தமிழ் தாயே ஒன்றால் ஒரு மூன்றால் ஓதுகளை பற்பலவாய் நெஞ்சாய் இல்லையா நிமிரும் தமிழ் தாயே என் கொண்ட நற்கீர்த்தி எட்டு திசை பரவும் கண் கண்ட தெய்வம் கவினார் தமிழ் தாயே எந்த மனத்தில் இருளகல இன்ப ஒளி வந்து சுரந்தாய் நீ வாழி தமிழ் தாயே ஆடுவதும் ஆனந்தமாக நினது புகழை பாடுவதும் என்றல் பணியாம் தமிழ் தாயே ஆடுவதும் ஆனந்தமாக நினது புகழை பாடுவதும் என்றல் பணியாம் தமிழ் தாயே வாய்கள் துணைக்கு நன்றி செல்வத்தை பாதுகாக்கவில்லை அதற்கு பதிலாக புத்தகங்களை பாதுகாத்தார் அத்தகைய மாமனிதரை பற்றி புகழ்ந்து தான் எழுதிய கவிதையை தங்கள் முன் கூற வருகிறார் எம் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணாக்கர். விரைந்து நடக்கும் என் எழுதுகோள் இப்பொழுது இடறுகிறது. நானும் என் தமிழும் தேடாத அகராதி இல்லை. நானும் என் தமிழும் தேடாத அகராதி இல்லை. என்னுள்ள ரத்தம் உன்னை புகழ்ந்துரைக்க தமிழில் சொற்கள் உண்டோ என்று உன் தமிழ் படியும் தேசப்படியும் அன்று முதல் இன்று வரை நாட்டின் எத்திசையும் பரப்பி கம்பன் புகழ் பாடிடுதே. அதை எண்ணி என் உள்ளம் மகிழ்ந்திருதே. தூய உள்ளம் வாழ்ந்திருதே. அதில் இன்பம் சேர்ந்திருதே. நன்றி. கண்ணிமைக்கும் நேரத்தில் காதுகளுக்கு விருந்தளித்திட கம்பன் அடிப்பொடியா கணேசனாரது வாழ்க்கை நிகழ்வுகளை இக்கால தலைமுறையினரும் நன்கு அறிந்து கணேசனாரை பற்றி கேட்கும் வினாவிற்கு தற்போது விடையளிக்க வருகின்றன 5 மற்றும் 6ஆம் வகுப்பு மாணாக்கர்கள். அனைவருக்கும் வணக்கம். இது கணேசன் ஐயாவின் வாழ்க்கை வரலாறு பற்றிய வினாடி வினா. முதலில் மாணவர்களை அழைத்து குழுவினை பிரிப்போம். எண் 1 வந்தவர்கள் முன்னிலையில் வரவும். அவர்கள் ஓரிடத்தில் அமர வேண்டும். எண் 2 வந்தவர்கள் ஓரிடத்தில் அமர வேண்டும். எண் 3 வந்தவர்கள் ஓரிடத்தில் அமர வேண்டும். முதலாவது அணியின் பெயர் அறம், 2வது அணியின் பெயர் பொறுப்பு. இரண்டாவது அணியின் பெயர் பொருள். மூன்றாவது அணியின் பெயர் இன்பம். போட்டிக்கான விதிமுறைகள். வினாடி வினாவில் 5 சுற்றுகள் நடைபெறும். ஒரு கேள்விக்கு 5 மதிப்பெண்கள். அதற்கான கால வரையறை 5 வினாடிகள். மாணவர்களுக்கு ஒரு கேள்விகள் கேட்கப்படும். அவர்கள் அந்த கேள்விக்கு சரியான பதிலை அளித்தால் 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இல்லை சரியாக பதில் அளிக்கவில்லை என்றால் அந்த வாய்ப்பு அடுத்த அணிக்கு கொடுக்கப்படும். அவர்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் முது மதிப்பெண்கள் வழங்கப்படும். போட்டியை தொடங்கலாம். மாணவர்கள் தங்களது கேள்விகளை அவர்களே தேர்ந்தெடுப்பார்கள். அறம் அணியினருக்கு முதல் கேள்வி. கம்பன் கழகத்தின் தாய் கழகம் எது? உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. ஆலங்குடி கம்பன் கழகம். ஆலங்குடி கம்பன் கழகம். சரியான பதிலை அளித்து விட்டார்கள். கைகளை 5 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அறம் அணியினருக்கு. அடுத்த கேள்வி பொருள் அணி. கேள்வி. கம்பன் கழகம் தோற்றுவித்த ஆண்டு எது? உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. 1968. 1958. தவறான பதில். கம்பன் கழகம் தோற்றுவித்த ஆண்டு எது? வேறு யாரும்?
1939. தவறான பதில். இந்த வாய்ப்பு அடுத்த அணிக்கு வழங்கப்படுகிறது. கம்மன் கழகம் தோற்றுவித்த ஆண்டு எது? 1938. சரியான பதிலை கூறிவிட்டதால் இந்த அணியினருக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்த சுற்று இன்பம் அணியினர். உங்களுக்கான கேள்வி. 1962 முதல் 1967 வரை கணேசனார் எந்த பணியில் ஈடுபட்டார்? உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. தமிழக சட்டமன்ற உறுப்பினராகும். சரியான பதிலை அளித்துவிட்டதால் இந்த அணியினருக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்த சுற்று உங்களுக்கான கேள்வி. கம்மன் கழகத்தை யார் தலைமையில் தொடங்கினார்? உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. டி.கே. சிதம்பரநாதன், பண்டிதர். மறுபடியும் கம்மன் கழகத்தை யார் தலைமையில் தொடங்கினார்? ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதன். ரசிகமணி டி.கே. சிதம்பரநாத முதலியார். சரியான பதிலை அறிந்துவிட்டதால் 4 மதிப்பெண். அடுத்து இன்பம் அணியினருக்கான கேள்வி. உங்களுக்கான கேள்வி. யாரால் கம்பரே என்று சா கணேசனார் அழைக்கப்பட்டார்? உங்களுக்கான கால வரையறை. நேருவால் அழைக்கப்பட்டார். சரியான பதிலை அளித்துவிட்டதால் இந்த அணியினருக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி அறம் அணியினருக்கு. சா கணேசனார் எந்த வருடம் வரைந்தார்? உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. 1982. சரியான பதிலை அளித்துவிட்டதால் அறம் அணியினருக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி இன்பம் அணியினருக்கு. கம்பன் மணிமண்டபம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. 1968. சரியான பதிலை அளித்துவிட்டார்கள். 5 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி அறமணி. உங்களுக்கான கேள்வி. சா கணேசன் காரைக்குடியில் இருந்து தில்லையை நோக்கி எத்தனை நாட்கள் எத்தனை மைல்கள் நடைப்பயணம் மேற்கொண்டார்? உங்களுக்கான கால வரையறை தொடங்கி. 66 நாட்கள் 586 மைல்களை கடக்கும். சரியான பதிலை அளித்துவிட்டதால் 5 மதிப்பெண்கள் அறமணியினருக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து பொருள் அணியினருக்கான கேள்வி. கம்மன் அடிப்படை என்ற யாரால் வழங்கப்பட்டது? நீதிபதி எஸ். மகாராஜன். நீதிபதி எஸ். மகாராஜன். சரியான பதிலை அளித்ததால் 5 மதிப்பெண்கள் பொருள் அணியினருக்கு வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி. உங்களுக்கான கேள்வி. கம்மன் விழா எந்த நட்சத்திர நாட்களில் நடத்தப்படும்? கால வரையறை. மகம், பூரம், உத்திரம்.
சரியான பதிலை அளித்து விட்டதால் 5 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி பொருள் அணியினருக்கு. காரைக்குடியில் இருந்து தில்லையை நோக்கி நடைபயணம் மேற்கொண்ட போது எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? சா கணேசனார். உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. அலிப்பூர் சிறை. சரியான பதிலை அளித்து விட்டதால் 5 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது பொருள் அணியினருக்கு. இந்த மணியினருக்கான கேள்வி. அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்ததால் யாருடன் நெருங்கி தொடர்பு கொண்டிருந்தார் சா கணேசனார்? மூதறிஞர் ராஜாஜி. சரியான பதிலை அளித்து விட்டதால் இந்த மணியினருக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்த சுற்று. பொருள் அணியினருக்கான கேள்வி. செட்டிநாடு பகுதியில் 1942 நடத்திய இயக்கம் என்ன? உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தை தொடங்கினார். சரியான பதிலை அளித்து விட்டதால் 5 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது பொருள் அணியினருக்கு. அடுத்த கேள்வி இன்ப அணியினருக்கு. உங்களுக்கான கேள்வி. சா கணேசனாரின் பெற்றோர் யார்? கால வரையறை தொடங்குகிறது. சுவாமிநாதன் செட்டியார் நாச்சம்மை ஆட்சி. சரியான பதிலை அளித்து விட்டதால் இன்பமணியினருக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அறமணியினரின் கேள்வி. சா கணேசனார் யார் நடத்திய திண்ணை பள்ளியில் தொடக்க கல்வி கற்றார்? கால வரையறை தொடங்கி. காரைக்குடி ரெங்கவாத்தியார். சரியான பதிலை அளித்து விட்டதால் அறமணியினருக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. இப்பொழுது போட்டிக்கான முடிவுகளை பார்ப்போம். 3ஆம் இடத்தை பிடித்தவர்கள் பொருள் அணியினர். 2ஆம் இடத்தை பிடித்தவர்கள் அறமணியினர். 3ஆம் இடத்தை பிடித்தவர்கள் முதலிடத்தை பிடித்தவர்கள் இன்பமணியினர். நன்றி. இளம் வயது அழியா புகழ் கொண்டவர் தரணி போற்றும் உத்தமர், தாயுள்ளம் கொண்டவர் காலம் போற்றும் கணேசனார். கம்பன் பள்ளி நிறுவியவரை பூங்காற்றோடு கலந்து அவரது புகழ் பாடி நினைவூட்ட வருகின்றனர் 10ஆம் வகுப்பு மாணாக்கியர்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழே செந்தமிழே ஒரு கவிதை தருவாயா, மண்ணில் இருப்பிறவே ஒரு வரிகள் தருவாயா, கடைசராய் வந்தவர் பொடியார் காவியம் கற்றதா கம்பனை போற்றினார். தமிழே செந்தமிழே ஒரு கவிதை தருவாயா, மண்ணில் இருப்பிறவே ஒரு வரிகள் தருவாயா, சேலென்பது ஊர் நான் பேரென்பதை காட்டும் எப்போதுமே செயல்கள் வரலாறுதான். அடிப்பொடி போன்று நீயாகலாம் இங்கே தவி கேட்டு வளர்ந்தோக்கும் குணம் வேண்டுமே. அடவும் தமரவரின் புகழ் தன்னை மூடிட முடியாது, ஒரு கவிதை பாடி அவர் புகழை கூறிட முடியாது. தோழனே தோணி அடிப்பொடி
அகிலமே உணர்ந்தது. ஒவ்வொரு வழியிலும் சாதனை உள்ளது. தமிழே செந்தமிழே ஒரு கவிதை தருவாயா? மண்ணில் நிலை பெறவே பொன் வரிகள் தருவாயா? கலை போற்றவே அன்று கரையாவிடும் நின்று அதை காக்கவே அங்கள் ஓய்ந்ததில்லை. பழக்கூடியே அன்று கவி பாடவே நின்று அதை போற்றவே அங்கள் மறந்ததில்லை. அவர் செய்கை போலே செல்வர் செய்திட தோன்றிட முடியாது. ஒரு பணியை எடுத்தால் காலம் போற்றி செய்திடால் ஏது? உன்னை யார் வெல்வது? சிப்பியின் பொறுமைதான் முத்து போல் நின்றது. உண்மை வழி சக்திதான் என்றுமே சிறந்தது. தமிழே செந்தமிழே ஒரு கவிதை தருவாயா? மண்ணில் நிலை பெறவே பொன் வரிகள் தருவாயா? கணிசராய் வந்தவர் அடிப்பொடியாயினார். காவியம் கற்றதார் கம்பனை போற்றினார். தாயினும் பெண்முடையவர் தயால குணமுடையவர் எதற்கும் ஒன்றாகவர் எட்டு திக்கும் போற்றப்படுபவர். காந்தி நெறி நின்றவர் கம்பன் பள்ளி நிறுவியவர். நம் கணேசனாரே நம்மிடம் நினை ஊட்ட வருகிறார் நம் பள்ளி மாநாட்டி. கம்பன் கழகம் தந்தவரே காரை மண்ணின் நாயகரே. கம்பன் கழகம் தந்தவரே காரை மண்ணின் நாயகரே. காலத்தை வென்ற மன்னவரே கல்வெட்டுத் துறையிலும் வல்லவரே. அறியாமை இருளை நீக்கிடவே அழகாய் பள்ளி அமைத்தீரே. அறியாமை இருளை நீக்கிடவே அழகாய் பள்ளி அமைத்தீரே. அழியா மொழியாம் தமிழுக்கு ஆங்கோர் கோவில் தந்தீரே. சட்டை அணியா பெருந்தகலே சரித்திரம் போற்றிட வாழ்ந்தவரே. சட்டை அணியா பெருந்தகலே சரித்திரம் போற்றிட வாழ்ந்தவரே. காரை மண்ணின் புகழ் மணக்க கம்பன் விழாவை தந்தவரே. காந்திய வழியில் சென்றவரே காவலாய் தமிழுக்கு நின்றவரே. காந்திய வழியில் சென்றவரே காவலாய் தமிழுக்கு நின்றவரே. விடாமுயற்சியின் இலக்கணமே விடுதலை சுவை திட்டமிட்டவரே. உம்புகள் பரப்பிய வாழ்வோமே உன்னத வாழ்வை அமைப்போமே. உம்புகள் பரப்பிய வாழ்வோமே உன்னத வாழ்வை அமைப்போமே. நன்றி. அவர் போற்றும் பண்பாளர் நேரம் தவறாதவர். கடமையே கண்ணாக கொண்டவர் நெஞ்சிலே துணிவு கொண்டவர். காந்திய நெறி நின்றவர் கம்பனுக்கே தன்னை அர்ப்பணித்தவர். அரசியலாளர் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் இலக்கிய ரசனையாளராம் நம் கணேசனாரின் திறன்களை கருத்தரங்கமாக தங்கள் கருத்துக்களை பதிவிட வருகின்றனர் எம் பள்ளி மாணவர்கள். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். உங்களிடை வந்து இருந்தோர் கொட விளங்கி எங்கொரு நீர் ஞானத்து இருளவற்றும் ஆங்கவற்றுள் மிக்கே தனியாழி வென்றதிரொன்று ஏனையது தன் நேரில்லாத தமிழ் என்று நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழியை வாழ்த்தி வணங்குகிறேன். முன்னமருள் கம்பனினும் நாமம் கேட்டான். ஊத்தியவன் ராமகாதை முழுதும் கேட்டான். பின்னருள்ள சான்றோர்கள் பேச கேட்டான். பேசுமவன் சேவடிக்கே பிச்சன் நானான். அன்னையுடன் அத்தனுமே கம்பன் என்றான். அவன் பெயராய் தன் பெயரை ஆக்கிக் கொண்டான். தன்னை மறந்திட்டான் தன் நாமம் கெட்டான். தலைவட்டான் சேர்த்திட்டான் தலைவந்தாளே என்று நம்ம ஐயா சா கணேசனார் அவர்களை கவிஞர் நீ சுந்தரம் அவர்கள் புகழ்ந்து பாடியிருக்காங்க. இந்த வரிகள் எதுலையுமே பொய்யில்லைங்க, இது எல்லாமே உண்மைதான். இதற்கு சான்றா நம்ம ஐயாவே அன்னை ஆய் அத்தன் ஆகி அருளும் மாசான் ஆகி பின்னும் என்னை ஆண்டு கொண்ட பெரும் தெய்வம் தானே ஆகி கண்ணி எனும் தமிழ்த்தாய் என்ற கவி சக்கரவர்த்தியான என்னுடைய கம்பன் பாதம் என்றும் என் உச்சி மீது என்று கம்பன் தன் ஆட்கொண்ட விதத்தை பத்தி பாடியிருக்காங்க. கம்பன் கல்வீறு பித்தாகி கம்பனையே தான் சொத்தாக்கி இன்னைக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுமே கம்பன் புகழ பாடவும் கம்பன் திருநாளை கொண்டாடவும் காரணமான நம்ம ஐயா சா கணேசனார் அவர்களோட நினைவு நாள் உச்சு. பர்மா
மலேசியா, செட்டிநாடு போன்ற பல இடங்கள்ல வணிகம் செஞ்சு செல்வமும் செல்வாக்கும் சேர்த்து வச்ச திரு சாமிநாத செட்டியார் அவர்கள் தன் மகனான நம்ம ஐயா சா கணேசனார் அவர்களை இளம் வயதிலேயே விட்டு காலமானார். இந்த காரணத்தினால அரங்கவாத்தியாரிடம் திண்ணை படிப்பு படிச்சுதான் நம்ம ஐயா எழுத படிக்க கத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேல பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, இல்ல சட்ட படிப்புன்னு பெரிய படிப்பு நம்ம ஐயா படிக்கவும் இல்லை. தேச தொண்டின் மேல இருந்த பற்று நம்ம ஐயாவை படிக்க விடவும் இல்லை. இருந்தாலும் இந்த துறை இல்லாம எல்லா துறையிலும் தமிழ் மொழிதான் இல்லாம ஆங்கிலம், சமஸ்கிருதம், ஹிந்தி போன்ற பல மொழிகள்லையுமே நம்ம ஐயா தேர்ச்சி பெற்றவராக இருந்தாங்க. இந்த காரணத்தினால நம்ம ஐயாவை பல்துறை வித்தகர்னே சொல்லலாம். இப்படி பல்துறை வித்தகராகவும் பல்துறை வல்லுநராகவும் இருந்த நம்ம ஐயாவோட சில துறைகளாகிய இலக்கியம், அரசியல், கல்வெட்டு ஆகிய 3 துறைகளை எடுத்துக்கிட்டு இந்த 3 துறையில நம்ம ஐயா சில பணிகளை பத்தி பார்க்கறதுக்காக தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு கூடியிருக்கோம். தொன்று தொட்டு தமிழ் மரபை காப்பாற்று அடியே, துயரகல தமிழமுதம் ஊட்டுவார்க்கு அடியும், என்றுமுல தென்தமிழ் தாய்க்கு எழில்முடி சூட்டும் எந்தை பிரான் கம்பந்தன் அடியார்க்கு அடியும் என்று தமிழ் மொழிக்கு மட்டும் இல்லைங்க, அந்த தமிழ் மொழிக்கு யாரெல்லாம் அழகாக விளக்குறீங்களோ உங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே நான் அடியவன் தான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஐயா சா கணேசனார். சொன்னது மட்டும் இல்லாம அந்த தமிழ் மொழியை வளர்க்கறதுக்காகவும் பலப்படுத்துவதற்காகவும் பல இலக்கிய பணிகளை செஞ்சிருக்காங்க. இப்படி நம்ம ஐயா செஞ்ச இலக்கிய பணிகள்ல நமக்கு தெரிந்தவற்றை நம்மோட பகிர்ந்து கொள்ள வராங்க சகோதரி மகாலட்சுமி. செந்தமிழே செடும் தமிழே, தித்திக்கும் தெல்லமுதே, தெவிட்டாத தீங்கனியே, சிந்தனையின் பூச்சே, சிகரம் தொட்ட முத்தமிழே, எத்திக்கும் பரவிய எம் தமிழே போற்றி வணங்குகிறேன். நடுவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் என் வணக்கங்கள். தமிழை வளர்த்து தமிழ் பணி செய்த எம் பள்ளி நிறுவனர் சா கணேசனாரின் இலக்கிய பணி பற்றி எம் கருத்தை உங்கள் முன் கூற வந்துள்ளேன். உன்னை சிவனார் அருள் தமிழை முழுமை செய்த அகத்தியனார், பின்னை எண்ணோர் மாணாக்கள் பெரும்பேராசான் காப்பியனார், இன்னும் புலவர் கல்லோர்கள் இலக்கணங்கள் படவந்து கண்ணீர் தமிழை நெறிப்படுத்தி காசினி மொழியால் காட்டி வைத்தார். இப்படி சிறப்பா இருக்கிற தமிழ் மொழியில இலக்கிய பணி செஞ்சவர் நம்ம ஐயா சா கணேசன். அவர் ஆட்சிய பணிகளிலேயே முதல் பணி இலக்கிய பணி. பல்துறை வித்தகராக இருந்தாலும் இலக்கிய பணி பெறும் சித்தராக இருந்திருக்கிறார். அத அவர் இயற்றிய நூல்கள் பிள்ளையார் கோயில் கலவரலாறு, நூற்பவர்க்கு, ராஜராஜன், தமிழ் திருமணங்கள் போன்ற நூல்கள் வாயிலாகவும் தமிழ்தாய் பிரபந்தம் அப்படின்ற தொகுப்பு நூல் அமைந்திருக்கிற தமிழ்தாய் வணக்கம், மலர் வணக்கம், தமிழ்தாய்க்கு திருப்பள்ளி எழுச்சி முதல் தமிழ்தாய் கண்ணி, தமிழ்தாய் தாலாட்டு போன்ற பல்வேறு பாடல்கள் சொல்லி அறிய முடிகிறது. அதிலும் பிள்ளையார் பட்டியல் அமைந்திருக்க கற்பக விநாயக பெருமாள்பால் அணிந்துருகும் காதலுடன் அவர் அமைத்த பாடல் மிகச் சிறப்பு. காரைக்கால் அம்மையார் எழுதிய காலனையும் என்றோம் என்ற பாடலை அநேகமா அப்படியே எடுத்து கையாண்டுள்ள ஒரு பாடல் மிகச் சிறப்பு. மனதிற்கு மரணத்தை வென்றுவிடலாம் என்று எழுச்சிய காலனையும் வெல்வோம், கருநரகுக்கு கூட்ட வல்ல ஆட்போம், மேலை இருவினையும் வேர் அறுப்போம், ஞானமிதில் தெள்ளு மருதங்குடி தேசிக விநாயக பிள்ளையார் தன்னருளை பெற்று அப்படின்ற இந்த பாடலை பாடும்போது யமபயம் நம்மை கண்டு பயப்பட்டு ஓடிடும் என்ற உணர்ச்சி தானே நமக்கு உண்டாகிறது. பகவத்கீதையின் சாரத்தையே உண்மையாக காட்டுகிறார் சா கணேசன். செய்த எல்லா செயலையுமே இறைவனுக்கு அர்ப்பணித்து மற்றின்றி வாழ்பவர் முக்தி பெறுபவர் அப்படின்னு கண்ணன் முறையில் பரம தாற்பயம் சொல்லுது. அத தெளிவாகவும் அழகாகவும் ஒரு பாடல காட்டுகிறார். எவையெல்லாம் செய்தோம் எவையெல்லாம் செய்வோம் அவையெல்லாம் நம் செயல்கள் அல்ல சிவபாலா, அத்துணையும் நின் செயலே அப்பயனும் நிற்கேதான் முக்தியருள் வேடம் பார் என்ற இந்த பாடல்களோட என்னோட முதற்கட்ட வாதத்தை முடிச்சு கொண்டு ஐயாவோட இன்னும் சில இலக்கிய பணிகளை பற்றி என்னோட 2ஆம் கட்ட வாதத்தை சொல்றேன். ஒவ்வொரு செயலும் சரி, நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் சரி, இது எதுவுமே நம்மளால ஆன காரியங்கள் இல்லை, அனைத்தும் இறைவனால் தான் என்ற நம்ம ஐயாவின் பாடலின் கருத்தை மிக அருமையாகவே நம்மள்கிட்ட எடுத்து வச்சிருக்காங்க சகோதரி. இதனைத் தொடர்ந்து நம்ம ஐயாவுக்கு நாட்டுப்பற்று, தமிழ் பற்று இது 2மே 2 கண்கள் போன்றவைதான். இதற்கு சான்றா ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மூதறிஞர் ராஜாஜியோட நம்ம ஐயா சிறைவாசம் சென்றார். அங்க சிறையில நண்பர்கள் எல்லோரும் ஒன்று கூடி பேசிக்கிட்டு இருக்கும் போது தன் நண்பரான ஒருவரிடம் நம்ம ஐயாவை அறிமுகப்படுத்தும் போது மூதறிஞர் ராஜாஜி சொன்ன வார்த்தைகள், கணேசன் அரசியல்வாதிகளுக்குள் ஒரு நல்ல
தமிழறிஞர். அதே போல் நல்ல தமிழறிஞர்களுக்குள் சிறந்ததோர் அரசியல்வாதி. இந்த சமகாலத்தவரே தன்னை போற்றும்படி வாழ்ந்த நம்ம ஐயாவோட அப்பழைய கட்சி அரசியல் வாழ்க்கையை பற்றி தனக்கு தெரிந்த செய்திகளை கம்பீர நடையோடு கர்ஜிக்க வருமாறு திருவள்ளர் செல்வன் புவனேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தாயே தமிழே, தன் நிகரில்லா சாதியமே, கவிஞர் நெஞ்சின் ஓவியமே, கலைகளில் பேரரசியே, அறியாமை என் இருளை நீக்குபவளே, அறிவில் சிறந்த பேரொழியே, என் தாய் தமிழே, உன்னை குறித்து என்னை ஆண்டோர் பண்ண வேண்டிய என் ஆசிரியர் பெருமக்களை வணங்கி என் பள்ளி நிறுவனர் சா கணேசன் ஐயா அவர்களின் நினைவு விழாவில் தலைமையேற்று சிறப்பிக்க வந்துள்ள நடுவரையும் ஆண்டோரையும் பெற்றோரையும் எம் சகோதர சகோதரிகளையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். ஆண்டோர் ஆற்றிய பணி அறவோர் போற்றிய பணி, மன்னரும் மனிதனும் செய்த பணி, மக்களை காத்திட செய்யும் பணி, மகேசனுக்கும் மாற்றும் செம்பணி என போற்றப்படும் பணி அரசியல் பணி அல்லவா? அப்பணியை சிறப்புற செய்த எங்கள் பள்ளி நிறுவனர் சா கணேசன் ஐயா அவர்களின் அரசியல் பணியை பற்றி உங்கள் முன் பேசலாம். சகோதரி மகாலட்சுமி ஐயாவோட இலக்கிய பணிகளை பத்தி ரொம்ப அருமையா சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரு கருத்துக்களும் எளிதும் பாராட்டப்பட வேண்டியது. அதே சமயத்துல ஐயாவோட அரசியல் பணிகளை பத்தி யாரும் மறந்துடாதீங்க. அதை நினைவுபடுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஐயாவோட அரசியல் பணி 1935 தொடங்கிருக்கேன். 1935 ஐயாவோட தந்தையார் காலமானாங்க. குடும்ப பொறுப்பையும் தொழில் பொறுப்பையும் இவரே ஏற்க வேண்டியது தள்ளப்பட்டாங்க. அந்த சமயத்துல தான் நம்ம காரைக்குடியில 36வது காங்கிரஸ் மாநாட்டுக்காக செயலாளர் பொறுப்புல இருந்து பர்மா போட்டி இருந்துச்சு. குடும்ப பொறுப்பு தள்ளி வச்சு போனதுனால தொழில பெரும் இழப்பை செஞ்சாரு ஐயா. நடுவர் அவர்களே, இதே சமயத்துல ஒரு சாதாரண இது ஒரு அருமையான கேள்வி. ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு வச்சுக்கிறத விட அந்த சூழ்நிலையில நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பா என் அரசியல் பணிகளை விட்டுட்டு குடும்ப பொறுப்பை பாக்குறதுக்காக வந்திருப்பேன். ஆனா நிச்சயமா நம்ம ஐயா அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். மிக அருமையா சொன்னீங்க. தன் நலத்திலும் தன் தாய்நாட்டின் நேசமே அவரை ஈர்த்தது. 1936 முதல் தீவிர தேசிய போராட்டத்துக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு நம்ம காரைக்குடி பக்கத்துல நாடக காலத்துல 1938 ஒரு விடுதலை போராட்டம் பற்றி ஏற்பாடு இருந்துச்சு. அந்த விடுதலை போராட்டத்திற்கு ஐயாவும் ஐயாவோட தொண்டர்களும் பங்கேற்க சென்றிருந்தாங்க. வாயிலேயே ஆங்கிலேய போலீசார் தடுத்து நிறுத்தினாங்க. மீறி உள்ள சென்றா சுட்டு விடுதலும் நெருக்கினாங்க. தன் சட்டையை கிழித்துக் கொண்டு நெஞ்சை திறந்து காட்டி சுடுங்கள் என்று வீறு கொண்டு எழுந்தார். அன்று முதல் தன் வாழ்நாள் இறுதி வரை அவன் சட்டை அணிவதையே நிறுத்திவிட்டார். அது மட்டுமின்றி காந்தியடிக்கு தொடங்கிய தனியார் சத்தியாகிரகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு டெல்லிக்கு பயணமாகி 66 நாட்களில் சுமார் 586 மைல்கள் கடந்தும் உத்தரப்பிரதேச அலிபுர சிறையில் சிறைவாசமாக வைத்தாங்க. தனது 34வது வயதிலேயே ஆகாஷ் போராட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அது மட்டுமின்றி பாத யாத்திரையின் போது அவர் பெற்ற நிகழ்களோ பல. கரடுமுரடான பாதை, சோறு உறக்கமின்றி மிருக பயத்தோடு காந்திஜியின் அறிவுரைப்படி சலோ டெல்லி என்று கூறிக்கொண்டே பாத யாத்திரையை நிறைவு செய்தார். நடுவர்கள் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி நாட்டு மொழியும் நாட்டுப்பட்டும் தேசப்பட்டும் ஐயாவுடைய கண்கள்னு சொன்னாங்க. அது ஒரு சின்ன திருத்தம். நாட்டுப்பட்டும் தேசப்பட்டும் ஐயாவோட உயிராவே கருதினாங்க. அவரு 1942 ஆகஸ்ட் 9ஆம் தேதி தேவகோட்டை நீதிமன்றத்துல ஒரு மறியல் போராட்டம் ஏற்பாடாகி இருந்துச்சுங்க. அந்த மறியல் போராட்டத்துல போலீசார் துப்பாக்கி சுடுதல் நடத்தின அளவுக்கு ரொம்ப அதிவிரைவா இருந்துச்சு. அந்த துப்பாக்கி சுடுதல்ல ஒரு சாலை தொழிலாளி ஒருத்தர் இறந்துட்டாங்க. அங்கிருந்த போராட்டக்காரர்கள் அனைவரும் மாத்திரம் அடைந்தாங்க. சலவை தொழிலாளியோட துணி மூட்டையில பெட்ரோலை ஊற்றி நீதிமன்றத்துக்குள்ள எரிஞ்சாங்க. நீதிமன்றம் பற்றி எரியுது. நீதிமன்றம் மட்டும் பற்றி எரியுங்க, ஐயா மீது உள்ள கோபம் பற்றி எரியுது. ஆங்கிலேய ஐயா மீது தேச கௌரவம் பதியப்பட்டது. 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுச்சு. சிறை வாசம் கண்டும் கலங்கவில்லை, தன் சொத்திற்காகவும் மயங்கவில்லை, அந்நேரை கண்டும் மறந்தவில்லை, அஞ்சா நெஞ்சம் என்பதை நிரூபிக்க வருகிறது. வெள்ளையனே வெளியே அது தெரிஞ்ச ஒரு பொதுவான நிகழ்வு. அந்த நிகழ்வுல ஐயாவை எங்கே கண்டாலும் சொல்றதுக்கு ஆங்கிலேயர் சொல்லிருந்துச்சு. ஐயா மாறு விஷயத்துல ஒரு ஊரா சென்று அங்க இருக்கிற மக்களை விடுதலை போடுறதுக்காக ஊக்கப்படுத்தினாங்க. அப்போதும் வேகம் தனியாத ஆங்கிலேய அரசு ஐயாவோட அனைத்து சொத்துக்களும் ஜப்தி செய்து ஐயா அதை ஒரு பொறுப்பாவே எடுத்துக்கிறாங்க. ஆங்கிலேய அரசு ஐயாவோட நபருக்கு எல்லா துன்பத்தை கொடுத்தாங்க. அப்ப ஐயா ஐயா அவங்க ஆலோசகரான ராஜாஜிடம் சென்று இவங்க 2 பேருமே சென்னை மாநகராட்சியிடம் சரணடைந்தாங்க. சரணடைந்ததோடு மட்டும் இல்லாமல் மீண்டும் உத்தரப்பிரதேச அலிபுர சிறையில் 18 மாத சிறைவாசம் அனுபவித்தார்கள். இப்படியாக சிறை சென்று வந்த பின்னரும் ஐயா அவரோட அரசியல் பணியை ஓயவே இல்லை. எவ்வளவுதான் விடுதலை நோக்கி பயணித்த ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் விடுதலைக்கு பின் மக்களை பாதுகாக்கும் ஒரு பக்க சிந்தனை உள்ள ஒரு அரசியல் மேதையாகவே மாறினாங்க. அப்படிப்பட்ட கருத்துக்கள் அவரோட அரசியல்
எவ்வளவுதான் குடும்ப பொறுப்புகள் இருந்தாலும் எனக்கு என் நாடுதான் முக்கியம் என்று நாட்டிற்காக போராடிய ஒரு சிறந்த அரசியல்வாதியாகிய நம்ம ஐயா சா கணேசனாரை பத்தி மிக அருமையாகவே எடுத்து வச்சாங்க சகோதரர். இதனைத் தொடர்ந்து பல கலை வல்லுநர்களும் கண்டு வியக்கும் அளவுக்கு விவரங்களை எடுத்து கூறும் அபாரமான அறிவும் ஞானமும் கல்வியும் பெற்றவர் தான் நம்ம ஐயா சா கணேசன். 1968ஆம் ஆண்டு நம்ம சென்னை மாநகரத்துல 2ஆம் உலக தமிழ் மாநாடு நடந்தது. அந்த தமிழ் மாநாட்டுல நடக்கவிருந்த தொலைக்காட்சி குழுவுக்கு யார் தலைவரா தேர்ந்தெடுக்கலாம் என்பதற்காக எல்லோரும் கூட்டம் கூடியிருந்தாங்க. அந்த கூட்டத்துல அறிஞர் அண்ணா அவர்கள் இதற்கு கணேசன் தான் தலைமை தாங்கணும் என்று பரிந்துரைத்தார். என்னடா அது, எத்தனையோ சிறந்த கலை வல்லுநர்கள் இருக்கையில இதுக்கு கணேசனை தலைமை தாங்க சொல்றாங்களே என்று பலரும் பார்த்தாங்க. ஆனா கண்டோரெல்லாம் வியக்கும் வண்ணம் எல்லாரோட எதிர்பார்ப்பையும் மீறி மிக சிறப்பாகவே நம்ம ஐயா அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நம்ம ஐயா தலைமையில் கொண்டிருந்த ஆர்வமும் பற்றும் தான். இத்தகைய கலை பற்றி கொண்ட நம்ம ஐயா கல்வெட்டுத்துறையில் ஆற்றின பணிகளை பத்தி நம்மிடம் எடுத்து வைக்க வராங்க சகோதரி அவர். மண்ணு திரு தென் பொதியவனை பிறந்த மாமையிலே துண்ணமுக அகத்தியனார் சுடர் வளர்த்த மணி விளக்கே முன்னிருந்த தமிழ் சங்கம் மூன்றவையார் செழித்தவளே தன்னிகரில் மொழி அரசே தமிழ் தாயே என்று என் தாய் தமிழை வணங்கி நடுவற்றிட்ட அவையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லிலே கலைவண்ணம் கண்டாய், கருத்திலே தமிழ் தாய்க்கு சிலை வண்ணம் தந்தாய், சொல் பொருளிலே பெருஞ்சிறப்பு கொண்டாய், தொன்மையையும் புதுமையால் கொண்டு கல்வெட்டு பணியிலும் கலை நுணுக்கம் தந்த எம் பள்ளி நிறுவனர் கம்பன் அழிப்புடி சா கணேசனார் அவர்களின் நினைவு நாள் இன்று. இப்போ வரைக்கும் இந்த கருத்தரங்குல நம்ம ஐயாவோட அரசியல் பணி பத்தியும் இலக்கிய பணி பத்தியும் நிறைய பார்த்தோம். அதே மாதிரி அவர் விரும்பி செய்த ஒரு பணி அப்படின்னா கல்வெட்டு பணி. அப்படிப்பட்ட அவர் ஆற்றிய கல்வெட்டு பணியை பத்தி உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நம்ம ஐயா இன்னைக்கு கல்வெட்டு நிலையை பற்றி சொல்ல வரும்போது பொதுவாகவே ஒரு நாட்டோட வரலாறு அப்படிங்கிறது தென்னகத்துல இருந்து தொடங்கணும். ஆனா நம்ம நாட்டோட வரலாறு ஒரு சில காரணமான வடக்குல இருந்து தொடங்கிடுச்சு. தென்னகத்துல இருக்கிற வரலாற்று செய்திகளும் செய்தி குறும்புகளும் எக்கச்சக்கம். அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ஓட்டிலும் பாறையிலும் செம்பிலும் உரைப்படி அச்சானது. கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சங்கடி வளைய மாதிரி தொடர்ந்து வருவது தமிழகத்துல மட்டும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள். அதுல 20,000 மட்டுமே அன்னைக்கு இருக்கிற துறையாளர் கவனத்திற்கு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுல 5000 முழுமையாக அச்சடிக்கப்பட்டது. இதே மாதிரி நிறைய கோயில்கள் மண்டபங்கள் இடிக்கப்பட்டு போயிடுச்சு. அந்த கோயில்கள்ல இருந்த கல்வெட்டுகள்ல இருந்த எந்த செய்திகளை நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியல. போனதே இன்னைக்கு இருக்கிறதையாவது நம்ம காப்பாற்ற வேணும் அப்படின்னு நம்ம ஐயா நிறைய கல்வெட்டு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. உதாரணத்துக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற வாலியூர் அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்துல ஒரு அருமையான பல்லவ கால கோயில். ஆனா அது அன்னைக்கு இடிபாடுகளாக தான் இருந்துச்சு. அப்பப்ப பூசை மட்டும் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கோயிலோட நுழைவாயில கோபுரம் இல்லாத மண்டபம். அந்த மண்டபத்துல இருக்கிற ஒரு கல் தூண்ல பல்லவர் குடிவழி வரிசையாக பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அத வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கல் தூணாவே பார்த்தாங்க. அது ஒருவர் 5000 ரூபாய்க்கு பேரம் பேசினாங்க. ஆனா அந்த ஊர் மக்கள் அதை விற்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐயா அங்க சென்று அந்த கல் தூணை மீட்டெடுத்து அருங்காட்சியகத்துல ஒப்படைச்சு இப்ப பாதுகாத்து வர்றாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருவல்லிக்கேணியில இருக்கிற பார்த்தசாரதி கோயில்ல ராமன் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற தரையில காவப்பட்ட ஒரு கல்லுல நோத்துங்கன் திருமாளிகை அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கு. அதோட 20 சதுர அடி அன்னைக்கு புலியோரையும் தயிர் சாதன பற்றியும் ஒரு அகட்டுக்கல்லாகவே பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அதை மீட்டெடுத்ததும் நம்ம ஐயா தான். இதே மாதிரி திருவதிகை கோயில இருக்கிற ராஜகோபுரத்துல பரமேஸ்வரன் கல்வெட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அது கல்லெழுத்துக்கு நல்ல சான்று அப்படிங்கிறதையும் கண்டுபிடித்ததே நம்ம ஐயா தான். இனிமே சிதம்பரம், திருவண்ணாமலை, திருவொற்றூர் போன்ற பல இடங்கள்ல இருக்க கோயில்களை சுற்றி நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. அது எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம ஐயாவோட நோக்கமே. நம்ம ஐயாவோட கண்ணோட்டத்துல ஒரு கல்வெட்டு அப்படிங்கிறது நம்மளோட வரலாறு தீர்மானக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கிறாங்க. இந்த செய்தியோட என்னோட முதல் கட்ட வாதத்தை முடித்துக்கொண்டு அடுத்த கட்ட வாதத்துல நம்ம ஐயா நம்ம ஊரான காரைக்குடியில ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சி பற்றி பார்ப்போம். தாம் கருத்துக்களை உலகத்துக்கு எடுத்துரைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போன கல் ஆவணங்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அதுவும் நம் மக்களிடம் சேர வேண்டும் என்பதற்காக போராடிய ஒரு சிறந்த கலை வல்லுநரான நம்ம ஐயா சா கணேசனாரை
பத்தி மிக அருமையாகவே சொல்லியிருக்காங்க சகோதரி. இதோட நம்மளோட முதல் சுற்றுவாதமானது நிறைவு பெற்றது. அடுத்ததா இரண்டாம் சுற்றுவாதத்துக்கு போவோமா? சரி, இரண்டாம் கட்ட வாதத்தில் முதலாவதாக நம்ம ஐயாவோட இலக்கிய பணியை பத்தி மீண்டுமாக நம்மிடம் உரையாட வருகிறார் சகோதரி மகாலட்சுமி. ஐயாவோட நாட்டுப்பற்றை பத்தி மிக அருமையாக சொன்னாங்க சகோதரி புவனேஸ்வரன். ஐயாவோட தமிழ் பற்று கல்வெட்டு பணியை பத்தியும் மிக அருமையாக சொன்னாங்க சகோதரி அபர்ணா. ஆனா ஐயா அரசியல் பணியிலையும் கல்வெட்டு பணியிலையும் ஈடுபட காரணம் அவர் தமிழ் மீதுள்ள ஆர்வம், இலக்கியம் மீதுள்ள பற்றும் தான். அதனால ஐயாவோட இலக்கிய பணிகளை யாரும் மறந்துடாதீங்க. இந்த உலகத்துல வேறு எங்கேயுமே எம்மொழிக்கும் இல்லாத போதுல தமிழ் மொழியின் பெயரால் தமிழக அரசின் ஆதரவோடு நம்ம ஐயா நம் பள்ளியில் நிறுவினார். தமிழ்தாய், பொழித்தாய், கரித்தாய், கம்பன், இளங்கோவடிகள், திருவள்ளுவர் ஆகியோரோட சிலை வடிவங்களோட அருகோண அமைப்பிலான கல் திருப்பணி கோவிலாக இக்கோயில் அமைஞ்சிருக்கு. நம்ம ஐயா எவ்வளவோ சிறப்பான பணிகள் செஞ்சிருக்காங்க. ஆனா அதிலேயும் சிறப்பான பணி 1939 நம்ம காரைக்குடியில கம்பன் கழகத்தை நிறுவியதுதான். கம்பரோட ராமோதார காப்பியத்தால ஈர்க்கப்பெற்று 1939 ஏப்ரல் 2, 3 ஆகிய நாட்கள்ல ரசிகமணி TKC தலைமையிலான கம்பன் விழாவை தொடங்கினாங்க. அது இன்றளவும் சிறப்பாகவும் விமர்சையாகவும் கொண்டாடப்படுது. வடநாட்டோட கதை அப்படின்னு சொல்லி புறந்தள்ளிய ராமாயணத்தை தென்னாட்டோட மொத்த தமிழ்நாட்டோட எழுச்சி காவியம் மட்டுமல்ல, மானுட குலத்தின் மகத்தான வெற்றியை பாடும் காவியம் அப்படின்னு சொன்ன பெருமை நம்ம காரைக்குடி கம்பன் கழகத்திற்கே உண்டு. இன்னைக்கு உலகளவுல எத்தனையோ கம்பன் கழகங்கள் தோன்றினாலும் அதெல்லாம் தோன்ற காரணமாக இந்த தாய் கழகம் நம்ம காரைக்குடி கம்பன் கழகமே ஆகும். இந்த கம்பன் கழகத்தின் மூலமா நம்ம ஐயா எத்தனையோ சிறப்பான இலக்கிய பணிகள் செஞ்சிருக்காங்க. அலிப்பூர் சிறைவாசத்தின் போது நம்ம ஐயா இலக்கியம் மட்டுமல்லாமல் கம்பராமாயணம் உள்ளிட்ட பாடங்களையும் நடத்தி சிறை கோட்டத்தை இலக்கிய கோட்டமாக மாற்றினார். நம்ம ஐயா தமிழுக்கு வடிவம் மட்டும் கொடுக்கல, தமிழுக்கு வர்ணனையால் புகழ் சேர்த்த பெருமையும் நம்ம ஐயாவுக்கு உண்டு. அப்படி தமிழ் தாயை வர்ணிக்கும் பொழுது வடகரத்தில் மணி மாலை, வடமேலில் சுடர் விளக்கும், துவக்கும் இடமேலியால் கொள்ளேட இலக்கரத்தில் நிலைத்திருக்க உலகுமிசை நிலவும் ஒரு தமிழ்தாயின் மலர்புவமை திருவடியே வணங்குமுடி சுருபமே. இப்படி ஐயாவோட கவிக்குலையால தமிழ் தாய கண்முன்னே காட்சிப்படுத்துகிறார். நம் தமிழ் தாய்க்கு எத்தனையோ காப்பியங்கள் அணிகலனா இருந்தாலும் கம்பராமாயணம் போன்ற ஒரு அணிகளில் இனி உருவாக போவதில்லை. அதை எழுதிய கம்பர் போன்ற ஒருவர் இந்த உலகத்துல பிறக்க போவதும் இல்லை. அவரோட அடியவரான நம்ம ஐயா எத்தனையோ இலக்கிய நூல்களை கற்று தேர்ந்தவர். நம் தமிழன்னை இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழ்வோம்னா நம்ம போல இருக்கிற எல்லாரும் இலக்கியங்கள் பலவற்றை கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் சொல்லி 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்ம ஐயா மீண்டுமாக அரசியல் ஆற்றின பணிகளை பற்றி நம்மிடம் எடுத்துரைக்க வருகிறார் நம் சகோதரர். நாள்தோறும் கேட்கிற சில வார்த்தைகள்ல அரசியல்ன்றது அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை தான். அரசியல்னா என்ன? அதுக்கான அர்த்தமே தெரியாம பயன்படுத்துறதில்ல, இந்த பயனும் இல்லை. நான் அரசியல் எப்படி பார்க்குறேன்னா, நாடு, மொழி, கல்வி, ஏன் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இலக்கணம் மற்றும் கல்வெட்டுகள் கூட நெறிப்படுத்தி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் ஒரு கருவியாக தான் பார்த்தேன். இப்படியாக அரசியலின் குறிப்பை கொடுத்து என்னோட 2ஆம் கட்ட வாழ்க்கை விடுதலைக்கு பின் ராஜகோபால ஆச்சாரியா தன்னை பின்தொடர்ந்து வரவங்களோட உதவியோட சுதந்திர கட்சியில் ஒரு கட்சியை தொடங்கினாங்க. அந்த கட்சி தொடங்குறதுல ஐயாவோட பங்கு நிறையவே இருக்கு. அந்த கட்சி சார்ந்தது 1962 அம்மா காரைக்குடியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு 1967 முதல் 1974 வரை தமிழக சட்டமேலவையில் ஒரு சிறப்பான பணியவே ஆற்றினாங்க. ஐயா என்றும் பணியுமாம் பெருமை என்ற வள்ளுவரின் வழியே வாழ்ந்தது. எந்த விஷயத்தையுமே சர்வ சாதாரணமாக எடுத்துப்பார். அவருக்கு எவ்வளவுதான் நன்மை கிடைச்சாலும் அதை மற்றவங்களோட பரப்புறதுக்கும், எவ்வளவுதான் தீமை கிடைச்சாலும் அந்த தீமையில இருக்கிற நல்லதை பரப்புறதும், அதே மாதிரி வெற்றி தோல்வியும் ரெண்டுமே சமமாக பார்ப்பாங்க. இதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக 1946 காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் வந்து நான் வச்சுக்கேன். அந்த தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜரும் நம் கம்பன் அடிப்படை கணேசன் ஐயாவும் தான் நின்றுருந்தாங்க. இந்த தேர்தலில் காமராஜர் தான் வெற்றி பெற்றிருக்காரு. அந்த தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம்
காமராஜர் ராஜாஜிடம் வந்து கேட்டார், கணேசன் தோத்து போயிடுவான்னு தெரிஞ்சவரையே நிக்க வச்சுக்கிட்டு. அதுக்கு ராஜாஜி மிக அருமையான ஒரு பதில் சொன்னாங்க. கணேசனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை அவர் இந்த தேர்தலில் ஜெயிச்சிருந்தா லாபம், தோல்வி பெற்றிருந்தா எந்த நஷ்டமும் கிடையாது. அதே மாதிரி கணேசன் அவர்கள் எந்த விஷயத்தையுமே சாதாரணமாக நோக்குவாரு. அவர் தோல்வியை நினைச்சு சோர்வடைய மாட்டாரு. ராஜாஜியே புகழும் அளவுக்கு வாழ்ந்து இருந்தவங்க நம்ம ஐயா. முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் போலதான் நம்ம ஐயா ஒரு நேர்மையான அரசியல்வாதி. அவர்களுக்கு எவ்வளவுதான் துன்பம் ஏற்பட்டாலும் எப்போதுமே மக்கள் நலனையே பாதுகாப்பாங்க. சோர்வையும் சோர்விட செய்தவர், தோல்வியையும் தோல்வியுற செய்தவர், அந்நியரை அஞ்சி ஓட வைத்தவர் நம்ம ஐயா கணேசன். இந்த கருத்தரங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு பல தலைப்புகள் கொடுத்துருந்தாங்க. அதில் நான் ஏன் அரசியல் பணியை தேர்ந்தெடுத்தேன்னா, அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டு இங்க இப்ப இருக்கிற சமூகம் ஒரு முத்திரை பிடிச்சு அது யாருமே திரும்பி பார்க்கறது இல்லை. நம்ம போன்ற இளைஞர்கள் தாங்க அந்த சாக்கடைகளை இறங்கி சுத்தம் செய்யணும். அதுக்கு ஐயா மாதிரியான ஆட்களே முன்னோடியாவே எடுக்கலாம். ஐயாவோட ஒரு சில பண்புகளும் எனக்கு நிச்சயமா இருந்திருப்பாங்க. அவர் எவ்வளவுதான் தோல்வி பெற்றாலும் அதனால அதை எண்ணி சோர்வடைய மாட்டாங்க. நான் எப்ப ஐயாவை பத்தின அரசியல் பணிகள் சொல்லும் போது இளைஞர்களோட மனசுக்குள்ளே மூளைகளே செஞ்சிச்சோ அப்பவே நான் வெற்றி பெற்றேன். அந்த வெற்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஐயா கல்வெட்டுத்துறையில் ஆற்றின பணிகளை பத்தி நம்மிடம் எடுத்துரைக்க வருகிறார் சகோதரி அவர். என்னோட போன சுற்றுல நம்ம ஐயா தமிழகத்துல வெவ்வேறு இடங்கள்ல நடந்த கல்வெட்டு ஆராய்ச்சிகளை பத்தி பார்த்தோம். ஆனா இந்த சுற்றுல நமக்கு தெரிந்த நம்ம ஊரான காரைக்குடியில நம்ம ஐயா ஆட்சிய ஒரு கல்வெட்டு பணி பத்தி தான் பார்க்க போறோம். காரைக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற கலனிவாயல் அப்படிங்கிற ஊரை சும்மா சுத்தி பார்க்கலாம் நம்ம ஐயா போறாங்க. அப்ப அவங்க கண்ணுக்கு ஒரு பழுதுபட்ட பெருமாள் கோயில் தெரியுது. சரி வந்ததெல்லாம் வந்துட்டோமே, பெருமாளை கும்பிடலாம் அப்படின்ட்டு உள்ள நுழையிறாங்க. நுழையும் போதே நுழைவாயில இருக்கிற கல்லு அவங்க காலை கட்டிடுது. என்னடா ஆரம்பமே அபசகுணமா இருக்குல்லே அப்படின்னு தயங்கி இந்த கல்லை பாக்குறாங்க. அந்த கல்லு நம்ம ஐயாவை பத்தி பேச ஆரம்பிக்குது. ஏன் இந்த பக்கத்தை எட்டி கூட பார்க்கல, இது ஒரு பட்டிக்காடு, இந்த கோயில் ஒரு பாடாவதி கோயில் அப்படிங்கிற எண்ணம் தானே. நான் சொல்ல போற கதையை கேட்டா அந்த எண்ணமெல்லாம் காத்துல பறந்து பஞ்சா போகாதா என்ன அப்படின்னு நம்ம ஐயாவை பார்த்து அந்த கல்லு கேட்குது. கேட்டோம்னா நம்ம ஐயாவுக்கு அந்த கல்லு பேசியது அப்படிங்கும் போதே ரொம்ப வியப்பானவங்க. அது கதையும் சொல்ல போகுது அப்படின்னா ஆர்வத்தோட அந்த கதையை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்லு சொல்றது, நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி இந்த ஊர் ஒரு பட்டிக்காடு இல்லை, இது சரித்திர சிறப்பு வாய்ந்த ஒரு பெருந்தெரு அப்படின்னு சொல்றாங்க. பெருந்தெரு அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய தெருக்களுடைய ஊரு அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒரு வட்டார மக்கள் ஒரு ஊரை பார்த்து பெருந்தெரு அப்படின்னு சொல்றாங்கன்னா அது செழிப்பாகவும் வளமாகவும் இருந்தது அப்படின்றதுக்கான அர்த்தம். இந்த ஊரோட பேரு சரித்திர புத்தகத்துல இடம் பெறல அப்படின்னாலும் இந்த ஊர்ல இருந்த ஒரு படையோட பேரு சரித்திர புத்தகத்துல இடம் பெற்றிருக்கு. அந்த படையோட பேரு ஏழக படை. அதாவது இந்த கலனி வாயிலோட இன்னொரு பேர் தான் ஏழகம். அதனால இந்த ஏழக படை அப்படின்னு சொன்னாங்க. ஏழக படை அப்படின்னு சொன்னா எதிரிகளே கண்டு வியக்கும் அளவுக்கு அவ்வளவு புகழ பாண்டிய நாட்டுக்கு ஈர்த்து கொடுத்திருக்கு. இதே மாதிரி இந்த ஊர்ல வணிகர்கள் வாழும் இடத்துல ஏழக பெருந்தெரு அப்படின்னு, ஏழக சக்கரவர்த்தி பெருந்தெரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பெருமாள் கோயில் கூட ஏழக பெருமாள் விண்ணகரம் அப்படின்றதான் திருநாமமாவே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது வீரபாண்டியர் ஆட்சி செய்யும் போது இந்த ஊரை வீரபாண்டியபுரம் அழைத்தாங்க. அத ஏழக பெருந்தெருவான வீரபாண்டியபுரம் அப்படின்னு, ஏழக சக்கரவர்த்தி பெருந்தெருவான வீரபாண்டியபுரம் அப்படின்னு அழைக்கிறதான் சாசன வழக்கமாவே இருந்தது அப்படின்னு இந்த கல்லு இந்த ஊருக்கு பல பெயர்களை அடுக்கிக்கொண்டே போகுது. இது வரைக்கும் நான் கல்லு சொன்னதாக சொன்ன இத்தனை பெயர்களுமே நம்ம ஐயா அந்த கல்வெட்டுல இருந்து எடுத்த செய்திகள் தான். அதை தன்னுடைய புத்தகத்துல ஒரு கல்லு சொன்னதாக எழுதியிருக்காங்க. இதனால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஐயா ஒரு கல்லை கூட, அதாவது உயிரில்லாத பொருளை கூட ஒரு உயிருள்ள பொருளாக மதித்து அதை அந்த கல்வெட்டு பணியை ஆற்றிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஒரு துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல விருப்பத்தோடு அதை செஞ்சு அது உச்சம் திட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு தந்த நடுவர்களுக்கும் என் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இவ்வளவு நேரம் என்னோட உரையை கேட்டுக்கிட்ட உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வழியா சகோதர சகோதரிகள் 3 பேரும் நான் சொல்ல வந்த கருத்துக்களை உங்க மனசுல பதிகிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இனிமே என் பாடு பெரும்பாடு. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம ஐயாவோட இலக்கியம், அரசியல், கல்வெட்டுத்துறை அப்படிங்கிற பணியை பத்தி மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஆனா நம்ம ஐயா இன்னும் சிறப்புற செஞ்ச பணிகள் எத்தனையோ இருக்கு. ஏன் நம்ம தமிழ்தாய் கோயில் கட்டுறதுல நம்ம ஐயா பயன்படுத்துற நுணுக்கங்கள், வள்ளல் அழகப்பரோடு சேர்ந்து நம்ம ஐயா ஆற்றின கல்வி பணிகள்,
தன் நண்பர்கள் மற்றும் இலக்கிய அன்பர்கள் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் முறைப்படியாக நடத்தி கொடுக்கிற ஆளுமை பண்பு. இன்று வரை எல்லாம் முறைப்படியா நடக்கிறதுக்கு அன்னைக்கே விதை தூவி நம்ம ஐயா நடத்தின கம்பன் விழாக்கள், இப்படி எனக்கு தெரியாம நம்ம ஐயா செய்த பணிகள் எத்தனையோ இருக்கு. நம்ம ஐயாவை பத்தி சொல்லணும்னா இன்னும் பல ஆண்டுகள் தேவைப்படும். நாங்கெல்லாம் மிக சின்னவர்கள். நம்ம ஐயாவை பத்தின செய்திகளை கேட்டும் உங்கள்கிட்ட சொல்லியும் வளரும் சமுதாயத்தினர். அதனால நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி நம்ம ஐயாவை அரசியலுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு, சகோதரிகள் சொன்ன மாதிரி படிப்பாக்க பணியையும் பழமையையும் போற்றவும் கற்றுக்கொள்ளவும் வேண்டும். இதோடு எங்களுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, விடிவுக்கு காரணமாய் விலங்கு தமிழ் கம்பனைத்தன் மடியினிலே கட்டி வைத்து மற்றோருக்கு கை காட்டி அடிமரமாய் ஆக்கி வைத்த அருக்காரை கம்பன் அடிப்படையை பரவி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.